நீங்க வீட்டுல நிறைய இடத்துல எலியை பார்த்திருப்பீங்க. ஆனா இருந்தாலும் குளிச்சிட்டு இருக்கும்போது ஒரு புளியை பார்த்துட்டாரு. மூஞ்சிக்கு சோப்பை போட்டுட்டு அந்த சோப்பை கழுவும் போது தான் தெரியுது ஒரு புலிகிட்ட இருந்தாலும் வசமா மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு. இந்த புளியா இருந்தாலும் சும்மா வர்ற மாதிரி தெரியல. வாங்க அங்கிள் விளையாடலாம்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்கு. இவர் அங்க சோப்பு நிறைய போறா அந்த ஒரு புலி மேல தூக்கி எரிஞ்சிட்டு அந்த இடத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சு அந்த பாத்ரூமுக்கு வெளியே வந்துடுறாரு. ஆனா வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கண்ணா 2 லெட்டு திங்க ஆசையாடுற மாதிரி வெளியே 2 புலி காத்துட்டு இருக்கு. ஆக்சுவலா ஒரு கப்பல்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. கப்பல்ல எப்படா புலி வந்துச்சுன்னு பார்க்கும் போது தான் தெரியுது அந்த கப்பல்ல அந்த புலியை தான் ஏத்திட்டு வேற ஒரு நாட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. கூண்டுக்குள்ள இருந்த புலியை யாரோ திறந்து விட்டுட்டானுங்க. அதனால அந்த ஒரு புலி அந்த ஒரு கப்பல் ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கு. இவரும் அந்த புலிகிட்ட இருந்து தப்பிக்க எங்கெங்கயும் ஓடுறாரு. ஆனா கடைசியில வேற வழி இல்லாம ஒரு தார்பாய் கடியில வந்து ஒளிஞ்சுக்கிறாரு. ஓடுனா மட்டும் உன விட்டுருவானு சொல்லிட்டு அந்த ஒரு புலி அந்த ஒரு தார்பாயுமே கிழிச்சு இந்த ஆளை தேடி தொலைவி வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஒரு 3 புலியுமே ஒண்ணு கூடி அங்க இருந்து எல்லாத்தையுமே போட்டு பயமுறுத்திட்டு இருக்கு. அங்க இருந்து ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மூலையில சதறிட்டு இருக்காங்க. கடைசியில அந்த ஒரு புலி கேப்டன் ரூம்க்கே வந்துருது. கேப்டன் அந்த புலி உள்ள வராம இருக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்க்கறாரு. கடைசியில கதை உடைச்சிட்டு அந்த ஒரு புலி உள்ள வந்து விளையாடிட்டு இருக்கு. ஆனா அந்த ஒரு புலியை திறந்து விட்டது யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பார்ட் 1 கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.